இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒருவேளை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அடிக்கடி என்பது மாத்திரல்ல, எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனை குறித்து, மனுஷகுமாரனை குறித்த சத்தியங்களே அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் முன்வைத்து, இயேசுவை போல வாழுதல் என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவை போல வாழுதல், அதுதான் இந்த செய்திக்கான தலைப்பு. லிவிங் as ஜீசஸ் அப்படிங்கிறது அந்த செய்திக்கான தலைப்பு. லிவிங் as ஜீசஸ் ஆர் லிவிங் as கிரைஸ்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். இயேசுவை போல அல்லது கிறிஸ்துவை போல ஜீவித்தல், கிறிஸ்துவை போல வாழுதல் அப்படிங்கிறது அந்த செய்திக்கான தலைப்பு. இந்த செய்திக்குள்ளே நம்ம கடந்து போவதற்கு முன்பாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அது ஐக்கிய உபவாச கூடியா இருக்கட்டும், சத்தியபோதனை உயிர்ப்பிச்ச கூட்டமா இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற ஆராதனையில கேட்கக்கூடிய ஆராதனை செய்தி மற்றும் ஆலோசனை செய்திகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாகிய கிறிஸ்துவை நாம் ஏன் இவ்வளவு மகிமைப்படுத்த வேண்டிய அவசியத்தை நாம் உணர்கிறோம் என்றால், ஏன் எல்லா செய்தியிலுமே கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், அவருடைய கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தல் என்று சொல்லி இவைகள் குறித்த வார்த்தைகளை வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி நீங்களும் நானும் நன்கு அறிவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். 1 கொரிந்தியர் 12:27 வேதம் சொல்லுகிறது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6 14, 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போதும் நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது என்று சொல்லும் போது, அப்போ அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டது என்பதை வேதம் தெள்ள தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. அதனை தொடர்ந்து நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாய் இணைந்தது என்று சொல்லியும் அதே 1 கொரிந்தியர் 6 17 வசனத்தில் நாம் தெளிவாக வாசிக்க முடியும். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரே மாம்சமாய் இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 24 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார் என்பது ஏதோ ஆதாம் ஏவாளுக்காக சொல்லப்பட்டது என்று நினைத்து விடாமல், அது மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய அவருடைய சபைக்கும் இடையில இருக்கிற உறவை, ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் முகாந்தரமாய் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் என்பதை கர்த்தருடைய சபை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் பார்க்கிற ஆதியாகமம் 2 24 வசனத்தை தான் எபேசியர் நிருபத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தெரியப்படுத்த சித்தம் கொள்ளும் போது, எபேசியர் 5 31 வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொன்னதோடு மாத்திரமல்ல, அதற்கு அடுத்த வசனத்திலே நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் சொல்ற. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும், அப்ப புரியுதோ? அப்போ ஆதாமை பற்றியும் நான் ஏவாளை பற்றியும் சொல்லுகிறேன் சொல்லல. அவர் என்ன சொல்ற? கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றி சொல்லுகிறேன். அப்போ நம்முடைய சரீரம் அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:17 பார்க்கும் போது நம்முடைய ஆவி அவருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துலாம் பேசல. இப்ப நான் நிற்கும் போது என்னென்ன உணர்த்தப்படும் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன், அவ்வளவுதான். உணர்த்தப்பட்டது நான் பகிர்ந்து கொள்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்ப நம்முடைய சரீரம் அவருடைய சரீரத்தோடு இணைந்து ஒரே சரீரமாக பாவிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைந்து ஒரே ஆவியா இருக்கிறோம் என்கிற சத்தியமும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஒரே சரீரம் ஒரே ஆவி என்கிற அந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு தான் நாம் பார்க்கிறோம். இப்ப நாமும் யாரோடு தான் இணைக்கப்பட்டிருக்கோம் கேட்டா, சபையாகி அவரே சபையாகி சரீரத்துக்கு தலையானவர் என்று கொலோசியர் 1:18 வாசிக்கிறது போல, அப்ப அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இங்கே அடிக்கடி மாத்திரம் கிடையாது, அடிக்கடி சொல்லக்கூடாது, எப்பொழுதுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்த சத்தியங்கள் ஏன் அதிகம் அளவு எல்லா செய்தியிலையுமே தேவகுமாரன் மனுஷகுமாரனை குறித்த இந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் குமாரனாகிய தேவனை எவ்வளவாய் மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். பரிசுத்த எழுத்துக்களிலே, பரிசுத்த வேதாகமத்தின் எழுத்துக்களிலே எவ்வளவாய் மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற
ஆழ்ந்த சத்தியங்களை தான் உங்களோடு கூட நாங்கள் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம், உங்களிடத்தில் பிரசங்கித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் கேட்க இருக்கிற இந்த செய்தி இயேசுவை போல வாழுதல் அல்லது இயேசுவை போல ஜீவித்தல், லிவிங் அஸ் ஜீசஸ் அப்படிங்கிறதா இந்த செய்திக்கான தலைப்பு. இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தையானது 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் என்ன செய்கிறது? பூரணப்படுகிறது. ஏன் என்றால், ஏன் அப்படின்னா அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருந்த பிரகாரமாய் அல்ல, அவர் இருக்க போகிற பிரகாரமாய் என்றும் அல்ல, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். We are in this world just as he is in the heaven அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருக்கிறோம் என்கிறதை தான் இன்னைக்கு செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏன் இந்த இடத்துல இந்த செய்தியை நான் பகிர்ந்து விதமாய் நாம் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வசனத்திற்கு மேலையும் கீழையும் நாம் வாசிக்கும் போது, அதாவது 16வது வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கும் போது, அதாவது 17வது வசனத்துல நியாய தீர்ப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனத்துல பயத்து குறித்தும் வேதனை குறித்தும் அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பயம், வேதனை, நியாய தீர்ப்பு இது எல்லாமே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகிற, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்துகிற பதங்களாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பயமா இருக்கட்டும், ஏன்னா பயப்படுகிற அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல, பயமானது வேதனை உள்ளது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள் அனைவரும் அக்கினியும் கந்தகம் எரிகிற, இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, பயப்படுகிறவர்களும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனத்துல. அது பிரியமானவர்களே, பயம், வேதனை உள்ள இடம் எங்க அப்படின்னா நரகத்தை குறி. பயம், வேதனை, நியாய தீர்ப்பு அடைவது இது எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது, அப்ப நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிற ஆகிய இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, இந்த இடத்துல ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு எப்படிப்பட்ட சத்தியங்களை தெரியப்படுத்த அவர் சித்தம் கொண்டார் என்று சொன்னால், 2 விதமான வாழ்க்கை காணப்பட்டிருக்கிறது. ஒன்று அன்பிலே கட்டப்பட்ட வாழ்க்கை, இன்னொன்று பயம், வேதனை, நியாய தீர்ப்புக்கு ஏதுவான அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விதமான பகுதி. 2 பகுதியை பார்க்கிறோம், 2 வித வாழ்க்கையை பார்க்கிறோம், 2 விதமான சாராம்சங்களை பார்க்கிறோம், 2 விதமான 2 கட்டங்கள், 2 பகுதிகள், 2 மனிதர்கள், 2 கூட்டத்தார், 2 விதமான வாழ்க்கை என்று சொல்லி 2ஐயும் ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒன்று சபை, இன்னொன்று உலகம். சபைக்கு எது நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவ அன்பில் நிலை கொண்டிருக்கிற அனுபவம். அது மாத்திரமல்ல, அவரை போல இருக்கிற ஒரு அனுபவம், கிறிஸ்துவை போல ஜீவிக்கிற ஒரு அனுபவம் காண்பிக்கப்பட்டு, உலகத்துக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அவர் ஏன் உலகத்தை நியாயத்திருக்கிறார், உலகத்தை ஏன் நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துக்கு வரும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல ஆண்டவர் 16வது அதிகாரத்துல அவர் சொல்லும் போது 8வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே எதை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான். உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான் அப்படிங்கிற காரியம் வரும்போது, இங்கே சபை அறிந்து அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன, எதற்கு விளக்கமாய் சபை காணப்படுகிறது? பொதுவா அப்போஸ்தலனாகிய யோவான் யாருக்கு இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் கேட்டா, உலகத்துக்கு இல்ல,
யாருக்கு எழுதுகிறா? சபைக்கு தான் எழுதுகிறா. ஏன் இது சபைக்கு நியாய தீர்ப்பு, அன்பு, பயம், வேதனை இது எல்லாத்தையும் குறித்து பேசுறார் அப்படின்னு சொன்னா, சபையும் கெட்டு போய்விடக் கூடாது. சபையானது எந்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் நிலைத்திருக்க கூடாது என்பதை காண்பித்துக் கொடுக்கும் வகையில இங்கே 1 யோவான் 4வது அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களை அவர் தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறார். அப்போ இங்க பயன்படுத்தப்பட்ட பதங்களை நம்ம 2 கேட்டகரியா பிரித்து கொள்ளலாம். இங்க காண்பிக்கப்பட்ட இங்க பயன்படுத்தப்பட்ட பதங்கள், the terms used in this passage can be classified or categorized into 2 அப்படி கூட சொல்ல முடியும். The terms used in the particular passage can be classified into two categories. அது 2 என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று தெய்வீகம், இன்னொன்று மனுஷீகம். ஒன்று நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று நியாய தீர்ப்பு சம்பந்தப்பட்டது. ஒன்று அன்பு சம்பந்தப்பட்டது, இன்னொன்று வேதனை சம்பந்தப்பட்டது. ஆகவேதான் நீங்க கவனிக்கிறோம், அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோமா, இருக்கிறோம் என்று வேதம் எதற்காக காண்பித்துக் கொடுக்கிறது. ஒரு பெரும் கூட்டம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரும் கூட்டம் பயத்துக்குள்ளாக, மரண பயத்துக்குள்ளாக அடிமைப்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் கூட்டம் வேதனைக்குள்ளாக போகிறது, வேதனையை அனுபவிக்கிறதற்கு எத்தனிக்கிறது. இதற்கு நடுவில் தேவன் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் காண்பித்துக் கொடுக்கிற அற்புதமான ஸ்தானம் தான், கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்கிற வெளிச்சத்தை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட இடத்துக்குள்ளே தேவனுடைய சபை கிறிஸ்துவை போல ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மகத்துவமான காரியம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியம். அப்ப இந்த உலகம் எதற்கு பங்குள்ளதாய் காணப்படுகிறது? நியாய தீர்ப்புக்கும், பயத்துக்கும், வேதனைக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, 15வது வசனத்திலே பார்க்கும்போது, 14, 15 நாம் பார்க்கும்போது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானா. அதோடு மட்டும் விடல, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானா. இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? எதுக்காக அவர் அப்படியானா? அதனாலதான் மரண பயத்துக்குள்ளாக அடிமைப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானா. அதை தொடர்ந்துள்ள வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அதான் இங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும்போது தான் அங்க சொல்லிருக்கு, நாம் முந்தி அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்ததுனாலே அன்பு என்னது என்று நம்ம அறிந்திருக்கிறோமா. அப்ப நாம் அன்பு கூர்ந்தனால அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தா. அப்ப கிறிஸ்துவின் கல்வாரி இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் என்ன செய்கிறோமா, இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்துல காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து மரணம் அடைந்தவராய் அல்ல, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகையினால் தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறது. அவர் பிழைத்திருக்கிறது போல நாம் இப்பொழுது என்ன செய்யணும்? பிழைத்திருக்கோம். கவனிச்சுவாங்க, என்ன இந்த சத்தியங்களை தெளிவா நம்ம அறியும். We are in this world as he is. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இப்படி இருக்கிறோமா? இருக்கிறோம். நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது, அந்த வசனங்களை. அவர் இருக்கிறது போல. அவர் இப்ப எப்படி இருக்கிறாருன்னா, அடக்கம் பண்ணப்பட்டதில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து பிழைத்திருக்கிறார். அப்ப அவர் பிழைத்திருக்க போல நீங்க உலக மக்களும் பிழைச்சிருக்காங்க. அது ஏன் அதுல ஏன் யோவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைத்தது? நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார், நாம் இருக்கிறோம் என்று சொல்றார். அப்ப இயேசு பிழைத்திருக்கிறது போல இன்னைக்கு உலக மனுஷன் பிழைச்சிருக்காங்களா இல்லையா? உலகத்துல பிழைச்சிருக்காங்களா இல்லையா? மரிச்சா இருக்காங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க, எல்லாரும் நல்லா நினைச்சிடறாங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, எவ்வளோ காரியங்கள் இருக்கு. அப்ப அவங்க பிழைக்காம இருக்காங்களா? இல்ல, அவங்க பிழைத்துதான் இருக்கிறாங்க. இது அந்த பிழைப்பு குறித்து சொல்லல. எல்லாரும் வாழ்றது போல வாழ்க்கையை சொல்லல.
அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாவத்துக்கு மரித்த அத பாவத்துக்கு இல்ல, பாவத்துல மரித்து போன ஜனங்களாய் இன்னைக்கு உலகத்தார் காணப்படுகிறார்கள். இவர்கள் தான் பயத்துக்கும் வேதனைக்கும் நியாய தீர்ப்புக்கும் ஏதுவானவர்கள். ஆனா நீங்கள் நான் அப்படி அல்ல. நமக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருப்பதற்காக, பயம் உண்டாயிருப்பதற்காக இல்ல. நியாய தீர்ப்பு நாளில் யாருக்கு பயமும் வேதனையும் உண்டாயிருக்கும்? யாருக்கு? சபைக்கா உலகத்துக்கா? சதமா சொல்லுங்க, உலகத்துக்கு தான். அதனால பைபிள் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் இருப்பதற்காக, தைரியம் உண்டாயிருக்கத்தக்க அன்பு நமக்குள்ளே பூரணப்படுகிறதா. ஏனென்றால் அதான் வேதம் சொல்லுது, ஏனென்றால் நமக்கு காண்பிக்கப்பட்ட காட்சி என்ன? அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இப்பூமியில் உலகத்தில் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக. இன்னைக்கு கூட ஆலோசனை, இன்னைக்கு கூட ஆராதனை செய்தியில கேட்டோம், அவர் இப்ப எப்படி இருக்கிறாருன்னு கேட்டா, பிரதான ஆசாரியரா இருக்கிறார், பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார், உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார், சகலத்தையும் செய்து முடித்தவராய் இருக்கிறார். நாமும் கூட பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையுமே நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய், ஏதோ இன்னைக்கு பிரயாசப்படுறவங்களா மட்டும் நம்ம வெளிப்பட்டுற கூடாது. தேவனுக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் ஒவ்வொரு பகுதியிலும் நம்மளை விளங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் கிறிஸ்துவனுடைய சாயம். ஆண்டவருக்கான அதை செய்யற இதை செய்யறங்கிறதோடு மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் செய்து முடித்தவனாய் தேவனுக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் வேதத்துல பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 14வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, இவ்விதமாய் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14 19வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியா நீங்கள் என்ன செய்வீங்க? சத்தமா சொல்லுங்க, பிழைப்பீர்கள் சொல்லி சொல்றேன். நான் பிழைத்திருக்கிறபடியா நீங்களும் பிழைப்பீர்கள். அப்போ கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அவர் எதற்காக பிழைத்திருக்கிறார்? இப்ப அவரை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் இருக்கிறது போல நாமும் என்ன செய்யணுமா? இருக்கிறோமா? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறோம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கொஞ்சம் இந்த ஃபேனை கூட ஆஃப் பண்ணிடலாம். கதருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் இருக்கிறது, அவர் எந்த ஸ்தானத்துல எப்படி இருக்கிறார் என்ன சொல்லுது? ஒரு சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அதை நல்லா எப்பவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பகுதி விட்டு விலகிடாதீங்க. ரோமர் 6வது அதிகாரத்திலே அப்படி நில்லுங்க. அந்த 6வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். யாருடைய பாவத்துக்காக? நம்முடைய பாவங்களுக்காக. அவர் பாவம் செய்யாதவர், பாவமே அறியாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக அவர் மரித்தார். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்து மரித்தது, அது அழகா போட்டிருக்கு, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்க. அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க. அவர் பிழைத்திருக்கிறது, அவர் பிழைத்திருந்ததுன்னு போட்டிருக்க, பிழைத்திருக்கிறதுன்னு போட்டிருக்கா பாத்தீங்களா? அப்ப இப்போ அவர் பிழைச்சிருக்கிறார். இப்ப கரண்ட்ல அவர் எதுக்காக பிழைச்சிருக்கிறார்? இப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரா, இல்ல அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார். அப்ப இவர் பிழைச்சிருக்கிறது என்ன நோக்கங்கிறத நீங்க கவனிக்கணும். அதுலதான் நம்ம எதற்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எதற்காக வாழும்படிக்கு தேவன் அழைத்திருக்கிறார் என்கிற இந்த பூரணமான சத்தியங்களை எல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இங்க வேதம் சொல்லுது, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது. அவன் மரித்ததுன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? அது பாஸ்ட்ல இருக்கு. இப்போ என்ன போட்டிருக்கு? பிழைத்திருக்கிறதுங்கிறது பிரசன்ட்ல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அதை சொல்லிட்டு 10ஆம் வசனத்தோடு முடியல, அப்படியே நீங்களும். எவ்வளவு அழகா இருப்பாருங்க. likewise ye reckon yourselves to be dead to sins and to live for God and alive for God.
அப்படியே நீங்களும். அப்ப அதைத்தான் நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்படியே நீங்களும் அப்படின்னா எப்படி? இயேசுவை போல கிறிஸ்து எப்படி என்ன காரியத்தை செய்தார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பிழைத்திருக்கிறவர்கள், பிழைத்தவர்கள் இல்ல, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், மரித்தவர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம் அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம் நாமும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். இதுதான் அவர் யாருக்காக பிழைச்சிருக்கிறார்? தேவனுக்கென்று. அப்ப நான் என்னுடைய பிழைப்பு, என்னுடைய ஒவ்வொரு அசைவும், இந்த நிலையில்லாத உலகத்துல என்னுடைய ஜீவியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியுமே எதை வெளிப்படுத்தணும்? எதை வெளிப்படுத்தணும்? தேவனுக்கென்று நான் வாழ்கிறேன், தேவனுக்கென்று வாழ்கிறேன். இன்றைக்கு தேவனுக்கென்று வாழ்கிறேன், நாளைக்கு தேவனுக்கென்று வாழ்கிறேன், நாளை மறுநாள் தேவனுக்கென்று, தேவனுக்கென்று, தேவனுக்கென்று. பணத்துக்கென்று வாழ மாட்டீங்களா? ஆமா, பணத்துக்குன்னு வாழ மாட்டோம். கொஞ்சம் பொறுத்துக்கங்க, கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். நம்ம அந்த புகைக்காடுக்கு தப்புறதுக்கு இந்த புகைக்காடு கொஞ்சம் நல்லது நமக்கு. என்ன சில கேட்பாங்க, 6 நாட்கள்ல வசன சட்டை போட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன், 2 வசன சட்டை 2 சட்டை போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளவு வெக்கையா இருக்கு, அப்படியே போய் நிற்பேன், சில கடைகள்லாம் போய் நிற்பேன். யாராவது இந்த சத்திய வசனத்தை பார்த்து மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி வெயிலும் பார்க்க நின்றுகிட்டே நிக்கிறது. கேட்பாங்க, அப்ப சொல்லுவேன், இந்த வெயில் பரவாயில்ல, மனிதர்கள் அடைய போகிற அக்கினி பயங்கரம். இந்த 2 சட்டை உள்ள பனியன் வர 2 சட்டை வர போட்டு இப்படி இவ்வளவு கொளுத்துற வெயில நிக்கீங்களே, அந்த நரக அக்கினிக்கு ஜனங்கள் தப்பு வைக்கப்பட்டதுக்கு நான் கொஞ்சம் வெயில சமாளிச்சுக்கிறேன். இந்த புகையும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கங்க, சமாளிச்சுக்கங்க. நம்ம பயங்கரமான புகை பாதாளத்திலிருந்து கிடக்கு, அந்த புகைக்குள்ள, புகைக்காட்டுக்குள்ள நம்ம கடந்து விடாதபடிக்கு தப்பு வைக்கப்படணும். பிரியமான உள்ள வேத வசனங்களை சரியா ஜனங்கள் அறியாதனாலதான் பயங்கர பிரச்சனை. எதுக்காக நம்ம இந்த பூமியில இருக்கிறோம்? இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறத ஒரே சொற்றொடர்ல அழகா விளங்க காமிக்கிறப்படுங்க. அவர் இருக்கிற பிரகாரமாகவே, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப அவர் அங்க எதற்காக இருக்கிறார்னா தேவனுக்கு என்று இருக்கிறார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. நாம யாருக்காக தான் இருக்கணுமா? யாருக்காக? மனைவிக்காக, கணவனுக்காக. நான் வாழ்றதே பிள்ளைகளுக்காக தான். அது உலகத்தை சொல்லுவாங்க. நம்ம மட்டும் இல்ல, நம்மளும் பிள்ளைகள் எல்லாரும் இணைஞ்சு யாருக்காக தான் வாழணும்? தேவனுக்காக. உழைப்பு எல்லாமே பிள்ளைகளுக்காக தான். என்ன செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அது உலகத்தை சொல்லிட்டு போட்டோம். வாழ்றது காரியங்கள் அதுக்கு தான். நம்ம இல்ல நம்ம சொல்லல. ஆனா நம்முடைய ஒரிஜினாலிட்டி, நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய உண்மையான தன்மை எதுக்காக அப்படின்னா தேவனுக்காக. என்னுடைய பேச்சு, பார்வை, ஒவ்வொரு அசைவும். அதனாலதான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஏன்? என வேதம் அதைத்தான் சொல்லுது. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இப்ப அவருடைய ஸ்தானம் எப்படி இருக்கு? அவருடைய சாயல் எப்படி இருக்கு? அவர் எப்படி இருக்கிறார்? அவர் இருக்கிற பிரகாரமா இருக்கு. அவர் இருக்கிற அந்த தோரணை என்ன? அவர் இருக்கிற அந்த காட்சி என்ன? அவர் இருக்கிற பிரகாரம் என்ன? தேவனுக்கென்று, தேவனுக்கென்று, தேவனுக்கென்று. நமக்கும் அடுத்த வசனத்தை அதான சொல்றார், 11ஆம் வசனத்துல. அப்படியே நீங்களும், சபையை பார்த்து சொல்ற, அப்படியே நீங்களும், வேற எந்த மாதிரியும் கிடையாது, இவர் மட்டும்தான். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் என்னுடைய எண்ணத்துல, எண்ணம்ங்கிறது யாருக்கு வெளியில தெரியாது. ஆனா இன்னைக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதான். நாங்க அதை எங்களுக்கு எடுத்துக்கொள்றோம், தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளட்டும். எண்ணம் போல் வாழ்க்கை. நமக்கு என்ன எப்படி இருக்கணுமா? பைபிள் சொல்லுது. என்ன இருக்கணுமா? எதை எண்ணிக்கொள்ளணுமா? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறத எண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே எண்ணம் போல வாழ்ந்துருங்க. சில இடங்கள்ல பார்த்தா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிலர் வெளியில் இந்த வாகனத்துக்கு பின்னால் எழுதியிருக்காங்க பாருங்க. சரிங்க, இப்படிலாம் யோசித்தேன். எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லி யாராவது ஒருத்தன் எனக்கு ஒரு எண்ணம் வருது,
உங்க வீட்டுல ஒருத்தங்க நான் இப்ப திருமணம் முடிக்க நினைக்கேன் அல்லது ஒருத்தங்க தப்பா நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டா, அப்போ என்ன போல வாழ்க்கை வாழ நினைக்கேன், நீங்க தான் எழுதி போட்டிருக்கீங்க, என் நம்பரையும் வாழ விடுங்க அப்படின்னு சொன்னா விட்டுருவீங்களா நீங்க? அறிவே மனுஷனுக்கு பாருங்க அறிவே இல்லாம போயிடுச்சு. என்ன போல வாழ்க்கைங்கிறத இன்னொரு கோணத்துல பார்த்தா அருவருப்பு, அசிங்கம் எண்ணத்துல இருக்கும். பல அசிங்கமான காரியங்கள் செய்யறதுக்கு எண்ணங்கள் வரும். அந்த எண்ணத்தை கொண்டு வர்றதா? பெரிய பெரிய ஆட்களுக்கும் உணர்வே இல்லை பாருங்க. மனுஷன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? தற்பிரியரா, சுகபோக பிரியரா, கேடுள்ள சிந்தை உள்ளவனா இருக்கிறான் பாருங்க. இழிவான இச்சை லோகங்களுக்கு தன்னை எவ்வளவாய் விட்டு போட்டிருக்கிறான் பாருங்க. கேடான சிந்தைக்கு தன்னை எவ்வளவாய் அர்ப்பணித்திருக்கிறான் பாருங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் உள்ள அழைப்பு என்ன? அவர் இருக்கிற பிரகாரமாக நாம என்ன செய்யறோமா? இருக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிறோம். அப்ப அவர் எதுக்காக இருக்கிறார்? நீங்க கூட ஆராதனை செய்தல கேட்டோம். எபிரேயர் 7:25 பார்த்தோமே. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். யார்கிட்ட வேண்டுதல் செய்யறார்? யாரை நோக்கி பார்க்கிறார்? யாரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார்? யாருக்காக தான் அவர் பிழைச்சிருக்கிறார்? நமக்காக ஒரு பகுதியில் இருந்தாலும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். எவ்வளவு மேன்மை பாருங்க. அதாவது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறாரோ பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். அப்ப குமாரனுடைய ஸ்தானம் என்ன? அதைத்தான் இன்னைக்கு இந்த செய்தியில கேட்கிறோம். பிரியமானவர்களே, அவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த ஒவ்வொரு பகுதியிலுமே என்னுடைய சுயத்துக்காக அல்ல, நிறைய பேருக்கு சில ஆசைகள் இருக்கு. அப்படி ஆயிரணும், இப்படி ஆகணும், நான் இதை செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறேன். சுய வழிகள்ல மனிதன் சார்ந்து கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது அவர் கட்டளையிட, அவர் சொல்ல ஆக அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆலோசனை தலைமுறையா நிக்குமா பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 33வது சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவர் சொல்லாக அவர் கட்டளை நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகள் என்ன செய்கிறார்? அவமாக்குகிறார் சொல்றார் பாருங்க. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அப்படி இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாக நிச்சயமா நிற்கும். அவருடைய ஆலோசனை, அவருடைய நினைவுகள் அதுதான் நிலை நிற்கணும். நம்முடைய சுய எண்ணங்கள் இல்லை, நம்முடைய ஆலோசனை எல்லாம் அவமாக்குகிறார், விருதாவாக்குகிறார். நீ நிறைய நேரத்தில் 9ஆம் வசனத்திலே நிறைவு நின்றுவாங்க. அவர் சொல்ல ஆக அவர் கட்டளை நிற்கும். எதுக்கு? இதை செய்வீராக, இப்படி பண்ணுவீராக அப்படின்னு சொல்லி. அதுக்கு கீழே பார்த்தாதான் தெரியுது சுய எண்ணங்கள், சுய நினைவுகள் எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்குறார். அது ஜனங்களுக்கு தெரியுது இல்லை. இந்த சுய எண்ணங்களை, சுய நினைவுகளை பாருங்க. சுய ஆலோசனை, சுய நினைவுகளை எவ்வளவு கர்த்தர் அவமாக்குகிறார் பாருங்க. அவமாக்கி போடுறார், விருதாவாக்கி போடுகிறார். அப்ப அவருடைய ஆலோசனை, அவருடைய நினைவுகள் தான் தலைமுறையாக நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதுக்கு அடுத்துதான் விளக்கம் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுவார்? ஜனங்களுடைய ஆலோசனையில விருதாவாகட்டும் சொல்லுவார், விருதாவாகி அவருடைய ஆலோசனை நினைவுகளும் தலைமுறையாக நிற்கும்னா நிற்கும். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, அதுக்காக இது சொல்லப்பட்டது. நம்முடைய சொந்த விருப்பங்களை முன் வைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையை நல்லா கவனிங்க. நீங்க எதுக்காக ஆண்டவர் பேசுறேன்னு தெரியாது, ஆனால் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அன்றாட வாழ்க்கையில சுய விருப்பங்களை கொண்டு வந்து வைக்கிறோம். நான் இப்படி பண்ணணும், நான் அதை செய்யணும், இதை செய்யணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை அடையணும், இதை அடையணும் சொல்லி சுய எண்ணங்களையும் ஆசைகளையும் முன் வைக்கிறோம். ஆனா வேதம் சொல்றது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எதில் அறைஞ்சிருக்கிறாங்க? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதுதான் இங்க நம்ம தெளிவா பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவானவர் சகலத்தையும் சிலுவையில் அறைந்தவாறு தம்மையே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த விதமானது நமக்கு எதை காண்பித்து கொடுக்கனா, அவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்ப அவர் இருக்கிற பிரகாரமாக, அப்ப அவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார்.
அது மாத்திரம் இல்ல, அவர் ஆளுகையும் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் போது அந்த வசனங்களுடைய சத்தியங்களை கொஞ்சம் சற்று தியானிப்போமே. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பாருங்க, அவருடைய பிதாவின் வலது பரிசத்துல வீற்றிருக்கும்படியே கடந்து போகிறார். எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை பார்க்கும்போது 21, 22, 23 பாருங்க. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுது. அப்போ அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசு உட்காரும்படி செய்தது எப்போ? கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சீசலுக்கு ஏறக்குறைய 40 நாள் காட்சியளித்து அதுக்கு பிற்பாடு பரத்துக்கு ஏறி போகிறார். அப்ப அவர் தான் என்ன செய்யறார்? தேவனுடைய வலது பரிசுல வீற்றிருக்கிறார். தேவனுடைய வலது பரிசுல வீற்றிருக்க செய்கிறார். அப்ப இவர் இப்போ எப்படி இருக்கிறார்? தேவனுடைய வலது பரிசத்துல வீற்றிருக்கிறார், வீற்றிருக்கும்படி இருக்கிறார். எதுக்காக அவர் வலது பரிசுல இருக்கிறார்? இப்ப அதையும் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்க பாருங்க. 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்க தக்கதாக அவர் எங்க கொண்டு பாடிக்க? உன்னதங்கள்ல அவரோடு கூட வலது பரிசத்துல வீற்றிருக்கும்படி செய்தார். அப்போ இப்போ கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லா இம்மையில் மாத்திரம் மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். அப்ப அவர் இருக்கிறது போல நம்மளும் என்ன செய்ய வேண்டியது? இந்த பூமியில இருக்க வேண்டியது. இம்மையில நமக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத விதமான மாம்ச இச்சைகளை மேற்கொண்டவர்களால் சகல துரைத்தனங்களையும், சத்துரு கொண்டு வருகிற சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் மேற்கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொண்ட தேவ ஜனமாய் ஜீவிப்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது சாதாரணதல்ல, உச்சகிட்ட செய்தி இதுதான். ஏன்னா அவருடைய மரணத்தோடு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நின்று போகல, அதோடு முடியல. எப்படி மரணத்துக்கு பிறகு என்ன உண்டாகுது? அவருடைய உயிர்த்தெழுதல் வருது, அடக்கம் உயிர்த்தெழுதல் வருது. அதுல நமக்கு விசேஷ ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு. உச்சகட்ட எங்க இருக்குன்னு பாருங்க, அவர் தேவனுடைய வலது பரிசத்துல வீற்றிருக்கிறார். இங்கதான் சகல அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது என்பதை வேதம் காண்பிக்கிறது. அவர் நான் ஒன்றில் அடிமைப்படக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் அதைத்தான் சொன்னார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என்று 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12, 13 அவர் பேசும்போது அதை தெளிவாக அறிய முடியும். ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன், ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். அவர் என்ன அர்த்தம்? சகலத்தையும் அப்படியே ஆளுகைக்குள்ள, தேவனுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்துடணும். கண்கள் நிச்சயம் மேற்கொண்டதுன்னு சொல்லிடக்கூடாது. தேவனுடைய சபை தன்னை மேற்கொள்ளும்படிக்கு எதையும் அனுமதிக்க கூடாது, தேவனை தவிர. அதுதான் குமாரனை பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலானவராக அவர் இருக்கிறது போல, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் சொல்லுங்க இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் சத்தமா சொல்லுங்க இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார்? சகல அதிகாரங்களுக்கும் மேற்பட்டவரார். நம்ம போராடுறோம், இது கொஞ்சம் போராட்டமா இருக்குது. நான் சொல்ல போராடுறோம் அப்படின்னா சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு இல்லைன்னு அர்த்தம். இல்ல அதிகமா ஜெபம் பண்ணல, நான் கண்டிப்பா ஜெபம் பண்ணணும், நான் ஜெபத்துக்கு எதிரி கிடையாது. சத்தியத்தை குறித்த அந்த வெளிச்சத்தை நான் அறியணுமே. சத்தியம் என்ன சொல்லுது? அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கிறார்? பிரதான ஆசாரியரால அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாரா? இப்போ எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? மாம்சத்துல பாடுபட்டு இருக்கிறாரா? இல்ல. அவர் எப்படி இருக்கிறார்னா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். சகல துரைத்தனங்களையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு போராட்டம் இருக்கு. எங்க? மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி எபேசியர் 6வது அதிகாரம் 10 மற்றும் 11 ஆகிய 2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். மன்னிக்கும் 11, 12 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கிறோம். நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா நம்ம எப்படிப்பட்ட ஜீவிக்க வேண்டியது இருக்கு? போராட்டம் இருக்கிற இல்லைன்னு சொல்லல, ஆனா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது இருக்கு? சகல துரைத்தனங்களையும் அடக்கி ஆள்பவர்களா, சகல மாம்சத்தின் எண்ணங்களையும்
கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4 மற்றும் 5 வாசிக்கும் போது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இதை சொன்னதோடு மட்டும் இல்ல, அவைகளால் அடுத்து எழுதினார் பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா தான் எழும்புது. ஒரு தூக்கம் கூட எழுதுதான், தூக்கம் கூட தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்பி நிக்கி. தூக்கம் மட்டும் நான் சொல்லல, தூக்கம் இருக்கு, பலவிதமான இச்சைகள் இருக்கு, பலவிதமான உலகத்தின் ஆசாபாசங்கள் இருக்கு. அதான் சொல்றாரு பாருங்க, அவைகளால் எவைகளால் அந்த போர் ஆயுதங்களால் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிற அந்த போர் ஆயுதங்களால் நாங்கள் என்ன செய்யறோம் பாருங்க, நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. அநேக வேளை நமக்குள்ளேயே சில மேட்டிமையான எண்ணம் இருக்கும்போது தேவனை அறிய முடியாது. ஏன்னா தேவனை அறிகிற அறிவுக்கு அது பயங்கர தடை. அதான் சொல்ற, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் பாருங்க, எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், கார் வாங்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தையும், பணம் 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 அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த எண்ணத்தையும், எந்த எண்ணத்தையும், கொஞ்ச நேரம் நல்ல சினிமா பார்க்கலாங்கிற அந்த எண்ணத்தையும், பொல்லாத இச்சைகளை சுயாதீனமா அல்லது பொல்லாத இச்சைகளுக்கு தாராளமா இடம் கொடுக்கிற அந்த எண்ணங்களையும், அதான் சொல்ற, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன் சிறைப்படுத்துகிறவர்கள் சொல்லி சொல்ற? குமாரனை குறித்த வெளிப்பாடு பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, குமாரனுடைய ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, பாருங்க, அவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமம் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அந்த பூமியில வெளிப்பட்டு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து நமக்காக பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு இருந்து அவருக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறார்? அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர் என்ன செஞ்சாரு? சிறையாக்கி. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இப்ப அவர் எப்படி இருக்கிறார்? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டவராய் இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்துல எதுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டா, நம்முடைய எண்ணங்களும் மனதும் நம்முடைய இருதயமும் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே எதனால சிறைப்பிடிக்கப்பட்டதா இருந்தது? சத்ருவினால் சிறைப்பிடிக்கப்பட்டதா இருந்தது, மாம்சீக இச்சைகளினால் சிறைப்பிடிக்கப்பட்டதா இருந்தது, உலகத்தின் உலகம் என்கிற லௌகிக கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் சிறைப்பிடிக்கப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்த நம்முடைய சிறையிருப்ப அவருக்கு சிறையாக்கி கொண்டார். அதுதான் உண்மையான வெளிச்சம். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது பாதாளத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை ஆண்டு மேல கொண்டு போனார் அப்படிலாம் நிறைய பேசுவாங்க. அதல்ல, அது நமக்கு குழப்பத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி, சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி, மனுஷர்களுக்கு எதை அளித்தாரோ வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அதான் அவர் உன்னதத்திற்கே. இதைத்தான் அங்கு சொல்றார். சங்கீதம் 68:18 சொல்றார், தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். எங்க போனா? இப்ப அப்படிதான் இருக்கிறார். இப்ப அப்படி காட்சி நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி வச்சிருக்கிறார். அவருடைய ஸ்தானத்தை கவனிச்சு பாருங்க, சிறையாக்கி வைத்திருக்கிறார். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நான் அவரை போலவே இருக்கிறேன்னு சொல்லி பைபிள் சொல்லுதுன்னா, நானும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சிறையாக்கி கொள்ள வேண்டியது இருக்கு. மாம்ச எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், இதை சிறைப்படுத்துங்க, நாங்க சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கணும்னு சொல்றார்.
உன்னை சிறைப்படுத்திட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அது வெளியில் என்ன செய்யாது, வராது. உன்னை சிறைச்சாலைக்கு உட்படுத்தியாச்சு. அந்த ஒரு மனுஷன் சிறைச்சாலைக்கு உட்படுத்தியாச்சு. அந்த மனுஷன் வெளியே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இஷ்டத்துக்கு அலைய முடியாது. நம்முடைய சுய எண்ணங்கள் சுய விருப்பங்களை நிலைநாட்டும்படிக்கு ஜீவிக்க முடியாது. அதுதான் வேத வசனம் நமக்கு வெளிப்பாடை காண்பிக்கிறது. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார் பார்த்தா, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, சகல துரைத்தனங்களும் அவருக்கு கீழ்பட்டு, சகல கர்த்தத்துவம், சகல அதிகாரம், சகல விதமான காரியங்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. குமாரனை நீங்க சாதம் பண்ணிக்க கூட, குமாரனுடைய ஸ்தானத்தை நீங்க பாருங்க. அப்ப அவரை ஏன் உன்னதத்துக்கு கொண்டு போறார்? உன்னதத்தில் இருக்கிறவராய் நமக்கு ஏன் தேவன் காண்பித்துக் கொடுக்கிறார்? சகலத்தையும் அவர் கீழ்ப்படுத்தி கொண்டவராய் உன்னதத்தில் ஜீவிக்கிறது போல நாமும் இப்பூமியில சகலத்தையும் கீழ்ப்படுத்தி கொண்டு இந்த பூமியில ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நமக்குள்ள இன்னைக்கும் பாருங்க, ஜனங்களுக்கு இந்த சத்தியங்கள் தெரியாதனாலதான் பணாசையில தாராளமா தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. பொல்லாசை அவங்கள ஆட்டி படைக்கு அந்த உணர்வே இல்லை, அந்த அறிவே இல்லை. இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. ஆனா கேட்ட சர்ச்சுக்கு போற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிறைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க. இது அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிற வாழ்க்கை கிடையாது. அவர் எப்படியே இருக்கிறாரு? அவர் சிறைப்பட்ட இடத்துல இருக்கிறாரு இல்ல. சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி கொண்டு போனார், சிறை பிடிச்சிட்டு போறார். பிரியமானவர்களே, இதுதான் பிரியமானவர்களே. அதனாலதான் இந்த வேத வசனத்தினுடைய தாற்பயத்தை நாம் பார்க்கும்போது அவர் இருக்கு. அப்ப நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைத்திருப்பீங்க. அவர் எப்படி பிழைச்சிருக்கிறார் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏதோ மூச்சு விட்டு விட்டு பிழைக்கிறார் நினைச்சிடாதீங்க. அவர் எப்படி பிழைச்சிருக்கிறார்? சகல துரைத்தனங்களையும் ஆளுகை செய்கிறவரை பிழைத்திருக்கிறார். நீங்க பாருங்க, யோனாவை குறித்து அதிகமா நம்ம தியானிப்போம். யோனா கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமா வெளிப்பட்ட மனிதன் தான். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோனாவை குறித்த அடையாளத்தை வெளிப்படுத்தும் போதும் மத்திய 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் அடிக்கடி தியானிக்கிற வசனங்கள் தான். யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றில் 3 நாள் இரவு பகல் இருந்தது போல மனுஷகுமாரன் பூமி நிறுத்தத்தில் இருப்பார். 3 நாளும் இரவு பகல் 3 நாள் பூமி நிறுத்தத்தில் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோனா 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்லறையில 3 நாள் இருந்ததுக்கு அடையாளம். யோனாவை மீன் கரையிலே 3 நாள் பிறகு கக்கினது எவனமோ அதே போல கிறிஸ்துவும் கல்லறையிலிருந்து வெளியே வந்தது உண்மை. உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இவன் வலது பரிசு வச்சிருக்கிறார். இங்க உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா இருக்கிற யோனா எங்க இருக்கிறார்? நினிவேல் இருக்கிறார். நல்ல கவனிங்க, நினிவேல் இருக்கிற ஒரு ஆத்துமா கூட விடாம பாருங்க, அவ்வளவுக்குள்ளேயும் மாம்ச எண்ணங்களும் சிந்தைகளும். ஏன்னா அவங்களுடைய அக்கிரமம் யார்கிட்ட வந்து எட்டிட்டு, தேவன்கிட்ட வந்து எட்டிட்டு. இந்த யோனா உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். நல்ல கவனிங்க, இந்த யோனா நினிவே பட்டணத்துக்கு போகிறதும் கிறிஸ்து பரத்துக்கு ஏறுவதும் பரத்துல தேவனுடைய வலது பரிசுல வீற்றிருக்கிறதும் யோனா நினிவே பட்டணத்துக்கு போகிற சாயலையும் ஒன்னா தேவன் காமிச்சு கொடுக்கிறார். இங்க போய் சகல அக்கிரமங்களையும் அடக்குகிறார். தேவ வார்த்தையை கொண்டு சகல அக்கிரமங்களையும் அடக்கி ஆள்கிறார். இவர்கிட்ட தேவ வார்த்தை வெளிப்பட 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 ஒரு ஆத்மாவும் கூட ஏதாவது கெட்டு போச்சா? ஏதாவது ஒண்ணு நாடகம் மட்டும், சினிமா மட்டும், ஜாதி மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி ஏதாவது ஒண்ணு? சகலத்தையும் அடக்கிட்டு. இதெல்லாம் பைபிள் இருக்கிற சத்தியங்கள். நான் எல்லாம் என்னுடைய சுயத்துக்கு சொல்லல. யோனா மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தது கிறிஸ்து கல்லறையில 3 நாள் இருந்ததுக்கு அடையாளமா இருக்கு. மீன் 3ஆம் நாள்ல அவரை கக்குது பாருங்க, கரையில கக்குது. அப்ப கிறிஸ்து 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுதான் இல்லையா? 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுகிறார். அப்ப இவர் எங்க போறாரு கேட்டா, இவர் அங்க பணத்துக்கு போகிறார். இவர் எங்க போறார்? அவர் திங்கத்துக்கு அங்க போறார். இவர் எங்க போறார்? நினைவேக்கு போகிறார். அந்த சாயலை பாருங்களேன், அந்த தோற்றத்தை பாருங்களேன். எதை வெளிப்படையா காமிச்சு கொடுக்கிறாருன்னா, நினிவேல அக்கிரமம் 1 2 எக்கச்சக்கம். எங்க போய் எட்டிட்டு? நினிவேலுடைய அக்கிரமம் யாருடைய சமூகத்தை எட்டிட்டு? தேவ சமூகத்தை எட்டிட்டு. அப்படி எவ்வளவு அதிகமா இருக்கும் பாருங்க. அவ்வளத்தையும் தூள் தூளாக்குது பாருங்க. இதான் கிறிஸ்துவனுடைய ஸ்தானம். அன்றைக்கே யோனாவுடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்தி வைத்திருந்தார். அறியணும் பிரியமானவர்களே, யோனா உள்ள என்ட்ராகி
தேவ வார்த்தைகளை அப்படியே வெளிப்படுத்தும் போது ஒரு ஆத்மா கூட விடல, ஒரு பாவம் கூட தப்பல. ஏதாவது ஒரு பாவம் தப்பிச்சா, ஒரு பாவம் தப்புனா கூட அங்க ஒருத்தர் தப்ப முடியாது. பிறகு ஏதாவது ஒரு பாவம் தப்பிச்சா நினைவில சொல்லுங்க, ஒட்டுமொத்த பாவங்களும் அட்டைக்கு ஆளப்பட்டுட்டா இல்லையா? ஒட்டுமொத்த பாவங்களும் கரைந்துட்டு, ஒட்டுமொத்த பாவங்களும் அட்டைக்கு ஆளப்பட்டு விட்டது. இதுதான் கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில இருக்கிறோம். இந்த மனுஷன் மரணம், அடக்கம், உயிர்த்தல் என்கிற இந்த சாயலுக்கு முன் அடையாளமா காணப்படுறதுக்கு முன்னால வரைக்கும் நினைவு எப்படிதான் இருந்துச்சு? பாவத்துல தலை விரிச்சுதான் ஆடிட்டு இருந்துச்சு. இந்த சத்தியத்துக்கு பிறகு இந்த மனுஷன் உள்ள என்றாரு பாருங்க, அவர் அங்க என்றாரு பாருங்க, சகலத்தையும் கீழ்படுத்திட்டார். இந்த ஒரு மனுஷன் 120,000 பேர் ஜனங்களையும் கீழ்படுத்தியாச்சா படுத்தலையா? அவங்கள மட்டுமா, அவங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அடக்கிட்டான். நம்ம இவ்வளவு சத்தியங்கள் இருந்தும் நம்ம என்ன செய்யறது இல்லை. இன்னைக்கு தூக்கம், உலகத்தின் ஐஸ்வர்யம். யோசிக்கணுங்க, யோசிக்கணும். தேவனுடைய சத்தியங்களை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. நமக்கு என்ன ஆயிட்டு தெரியுமா? இன்னைக்கு என்ன தெரியுமா துணிகிறோம், இது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. இதைதான் நான் முன்னமே சொல்லிட்டேன், அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இங்க கூடி வரதுக்கு வீட்டுல கூட்டிட்டு இருக்கும் போதே சொல்லிட்டு இருக்கேன். பின்னாட்கள்ல நீங்க எழும்புவீங்க, இப்படிதான் எழும்புவீங்க, தீர்க்க தரிசனமாவே எழுதி வச்சுக்கங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியும் நினைக்க 2-3 வருஷங்களுக்கு முன்னாலேயே, 3-4 வருஷத்துக்கு முன்னாலேயே இப்படிதான் நீங்க வருவீங்க. இந்த சத்தியத்தை தாண்டி வேற சத்தியம் இல்லை, இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே, கொஞ்சம் தெரிஞ்ச உடனே உங்களை கையில பிடிக்க முடியாது, இப்படி போவீங்கன்னு சொன்னது அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மெனு போறதுக்கு அது சொல்லல. இந்த சத்தியத்துக்கு அப்புறம் வேற சத்தியம் இல்லைன்னு சொன்னா அப்ப எனக்கு தெரியும். நம்ம சர்ச்சுக்கு வராதவங்களும் கேட்டா அதான் சொல்லுவாங்க, நம்ம ஐக்கியத்தோடு பிரிஞ்சு போனோம் கேட்டா அதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாது, இயேசு பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் திறந்தார், வீற்றிருக்கிறார், அந்த சத்தியங்கள் தெரியாது. இவ்வளவுதான் எல்லா சத்தியம் இருக்கு, ஒட்டுமொத்த பைபிள் தான் இருக்கு, எங்களுக்கு தெரியாது. ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னமோ செய்யுங்க போங்க. நீ மனுஷனுக்கு அவ்வளவுதான். எல்லாருக்கும் அப்படி தெரிஞ்சிட்டு நாங்க எல்லாம் தெரிஞ்சிட்டு இல்ல பிரியமானவர்களே. நம்மளுடைய சரீரங்கள் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இணைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ சத்தியங்களை நம்ம அறிய வேண்டியது இருக்கு. கர்த்தர் இந்த யோனாவை நினைவுக்குள்ள கொண்டு போய் எதை நமக்கு வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா? எதை வெளிப்படுத்தினார் பாருங்க. தேவன் குமாரனை எழுப்பினதினாலே, மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே, யோனாவை மீன் வயிற்றிலிருந்து எழுப்பினதினாலே, வெளியே கொண்டு வந்ததுனால சகல துரைத்தனங்களும் குமாரனுக்கு கீழ்பட்டிருக்கு. இங்கேயும் பார்க்கிறோம், இவர் போறாரு, ஒரு அதிகாரம் கூட இவருக்கு மேல கிடையாது. ராஜால இருந்து கீழே உள்ள மனுஷன் வரைக்கும் அத்தனை பேரும் யோனாவுக்கு கீழ்பட்டாங்க. இந்த சத்தியத்தை நான் படிக்கணுமே. நீ ஒன்னும் கீழ்பட்டு இருக்க காணும். அதே மனைவி வரும்போது சொல்லிட்டே வந்தா, சர்ச்சுக்கு வரும்போது சொல்லிட்டே வந்தா, அழகான சொன்ன, எனக்கு நான் ரொம்ப ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏன் நம்ம நிறைய நேரங்களில் ஆட்கள்லாம் ஏன் சத்தியத்தில் நிக்க முடியல அப்படின்னா, அது ஒரு காரணத்தை, ஒரே ஒரு இது சொன்னா எனக்கு டக்குன்னு அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். படிக்கிறதுனால பிரோஜனம் இல்லை, பேப்பர்ல எழுதணும் அப்படின்னு வார்த்தை வச்சா. படிச்சதுனால எனக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. எதுல எழுதுனா மார்க்கு? அபியாசம் இருக்கணும். பேப்பர்ல எழுதுனா மார்க் என்ன செய்யாது, கிடையாது. நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். யோனால சொல்லிட்டீங்க, லோத்து சொல்லிட்டீங்க, அப்புறம் நாகமணப்ப சொல்லிட்டீங்க, அப்புறம் நோவாவுடைய பிழையை சொல்லி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஆபிரகாம் எல்லாரையும் சத்தியங்களுக்கு தெரியும், சாலமோன் இதற்கு அடையாளம் தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவுட். பேப்பர்ல எழுதுனா பிரயோஜனம் இல்லை, வாழ்க்கையில் அபியாசப்படுத்த மாட்டேங்காங்க. நான் ரொம்ப வாஞ்சிக்கேன், நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் சரீரம், எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயங்களா இருக்கிறோம், எல்லாம் ஒருத்தர் தேர்ச்சி அழகா கொண்டு போகணும்னு நினைக்கும். எப்படியோ ஆயிடுது. எவ்வளவு மகத்துவமான சத்தியங்கள் தெரியுமா? நம்ம தெரியறதுனால கிடையாது பிரியமானவர்களே, தெரிஞ்சு வாக்குவாதம் பண்றதுனால இல்ல, தெரிஞ்சு அமைதியா இருக்கும், தாழ்மையா இருக்கணும், அதுதான் விஷயம். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த சத்தியங்களை பாருங்க. எவ்வளவு மகத்துவம் தெரியுமா, எவ்வளவு மேன்மை தெரியுமா?
எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற மேன்மை. அதனால இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, சிவந்த சமுத்திரமாகிய கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா இருக்கிற சிவந்த சமுத்திரத்தின் அனுபவத்துக்குள்ள போறாங்க. அதான் அவர்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் ஜலத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் இருக்கு. நீங்க அதுக்கு அப்புறம் பாருங்க, அதுக்கு முன்னால சத்துருக்களை யாராவது வீழ்த்தினாங்களா? வெளியில இருந்து யாராவது சத்துருக்களை வீழ்த்தினாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல? அமலேக்கியம் கூட யாத்திரை 17 தான் வர்றாங்க. இவங்க சிவந்த சமுத்திரத்தின் வழியா போனது எது தெரியுமா? அது யாத்திராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல. அதுக்கப்புறம் தான் சத்துருக்களே வர்றாங்க. அப்ப தங்கள் பின்தொடர்ந்து அந்த பாவங்கள் எல்லாம், அந்த எகிப்து சேனை எல்லாம் மூழ்கடிக்கப்படுது. அதுக்கு பிற்பாடு நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஸ்தானத்தை கவனிச்சீங்கன்னா தேவன் எப்படி ஆகிட்டாரு தெரியுமா? சகல ராஜாக்களையும் கீழ்ப்படுத்துகிறவர்களா கர்த்தர் மாத்திட்டார். உண்மையா இல்லையா? நீங்களே பாருங்க. ஞானஸ்நான சத்தியத்துல தான் கிறிஸ்துவின் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் இருக்கு. அப்ப உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு கிறிஸ்து என்னதான் செய்யணும்? வீட்டு இருக்கணும். சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார். நம்ம இன்னைக்கு சிங்காசனத்துல வீட்டு இருக்கலையே. நம்ம இன்னைக்கு உலக கவலை மேற்கொள்ளுது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மேற்கொள்ளுது, பொருள் ஆசை, பலவிதமான மாம்ச இச்சைகள் மேற்கொள்ள பார்க்கிறது, உலகத்தின் கவர்ச்சிகள் ஆடம்பரம் மேற்கொள்ள பார்க்கிறது. கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்கிறது போல நாமும் இருக்கிறோம் என்கிற அந்த வெளிச்சத்தை மறந்து விட்டோமா? அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அனுபவத்தை தொடர்ந்துதான் எதை செய்யறவங்களா மாறிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு ராஜாவையும் அடக்கி ஆள்றவங்களா மாறிக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா? பைபிள் அப்படிதான் இருக்கு. அது 14ஆம் அதிகாரத்துக்கு அப்ப இருந்து வாசு பாருங்க. 17ல இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு கூட்டத்தையும் அடக்கி ஆள்றாங்க. ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு ஜனத்தையும் அடக்கி ஒவ்வொருத்தருடைய மாம்சத்தையும் அடக்கி ஆளுகை செய்கிறவர்களாகவே தேவன் காமித்து கொடுப்பார். இது ஒரு பெரிய ரகசியம். யோனாவே அப்படித்தான் பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நம்ம வேலையை விட்டு வெளியேறதுக்கு பிறகு, அந்த உயிர்த்தெழுதல் சாயலுக்கு பிறகுதான் மாம்சத்தை எல்லாத்தையும் அடக்குகிற அந்த சக்திகள் எல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல புது உடன்படிக்கையினுடைய விசேஷ தன்மையை காண்பித்து கொடுக்கிறார். ஆராய்ந்து பார்ப்போமா? அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்கிற வேத வசனத்தின்படி நம்ம அர்ப்பணம் செய்தவர்களா நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல அப்படி நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? இருக்க இடத்துல நம்ம அப்படி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, என் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பரிசு வீற்றிருக்கிறேன். ஏதோ இந்த 5 காரியங்கள் மட்டும்தானே, இது எனக்கு தெரியாதா அப்படிங்கிறதுல நாங்க இருந்து விடாம, இஸ்ரவேல் ஜனங்கள் அனுதினமும் இந்த மேன்மையை அனுபவிக்கும்படி நீர் வழி நடத்தி நீர் ஆண்டவரே, சத்துருக்களை மேற்கொண்டு அவர்கள் மேல் ஆளுகை செய்வதற்கு தான் அனுதினமும் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு அனுதினமும் கண்மணியின் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தர் வேத வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுவதற்கான நோக்கம் என்ன? வேத சத்தியங்களை கொண்டு பேசுவதற்கான நோக்கம் என்ன? என்னுடைய எல்லா காரியமும் என்ன? ஆண்டவரே, நாங்கள் சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்? சகல துரைத்தனங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் மேலாக நீர் வீற்றிருக்கிறீர். இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டுமே. இந்த ஸ்லாக்கியத்துக்கு உட்பட்டவர்களாய் நாங்களும் ஜீவிக்க வேண்டுமே. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? பரிசுத்தம்